ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம களி மாவுலேருந்து எல்லா வகையான பொடிகளும் நம்ம விற்கிறோம். சரிங்களா? அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டான அளவுகளை நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கிறணும். யார் எப்போ ஆர்டர் கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அப்பைக்கப்போ தான் நம்ம வெயிட் போட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக காய வச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி காய வச்சு எல்லாம் செய்கிறது எல்லாமே அப்பைக்கப்போ தான் நம்ம செய்வோம். அதனால யார் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸில் நீங்கள் எங்கனக்குள்ளே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த டெலிவரி டேட் நாங்கள் அதுலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவோம். நீங்கள் அது மூலியமாக நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். எப்பயுமே ஃப்ரெஷ் பேட்ச் தாங்க நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடியது. எல்லாமே களிமாவுலேருந்து எல்லாமே அப்பைக்கப்போ கடையில் வாங்கி அப்பையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வைக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா சத்து மாவு, இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது. ஹெல்த்தியானது கூட. நீங்கள் மில்க் ஷேக் மாதிரியும் கூட பண்ணி குடிக்கலாம். இல்லை ரொம்ப 6 மாத பிள்ளை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குமே நீங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்கிடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டிலேயே எல்லா வகையான தானியங்களும் சேர்த்துருக்கோம். ஒரு 20 வகையான தானியங்கள் இதில் ரொம்ப ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது கூடியதாக நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இதை வெயிலில் காய வைக்க மாட்டோம். நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அதை நல்லா ஒரு சூடுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் ரோஸ்ட் ஆகிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பயிர்கள்லையுமே அவ்வளோ ஹெல்த் இருக்குங்க. இதில் வால்நட் வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி நம்ம கொடுத்துக்கிறோம். அதாவது 1 வயசு பிள்ளைகளுக்கு நம்ம சிக்கன் பொடி ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதை கூட அந்த ஆனியன் பவுட்ரு கார்லிக் பவுடர்லாம் அதில் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம அப்பைக்கப்போ வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெயிலையே காய வைக்கணும். ஒரு 4-5 டேஸ் இதுக்கு ஆகும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வீட்டில் மிக்சியில் கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறோம்னா மிக்சியில் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பல்காக வேணும்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம அப்பைக்கப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நம்மள்ட்ட இருக்கிற மிக்சியிலேயே தான் நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நம்ம மேலே துணி போட்டு நம்ம மூடுனா தான் சுத்தமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ களி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி தான் அந்த களி மாவு ரெடி பண்ணி நம்ம சேல்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அதை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா லிக்விடாக நீங்கள் கலந்துக்கிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோடய இதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செய்ய தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ எல்லாமே அவசரமான உலகத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியாக கொடுக்குறது தான் நல்லது. இதை நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அப்புறம் தான் அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணுங்க. சட்டுன்னு ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இறுகி வந்துடும். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் கருப்பட்டி கிடச்சிச்சுன்னா கருப்பட்டி சேர்த்து கொடுத்து பாருங்கள். இடுப்பு வலி எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு காணாமல் போயிடும். எல்லாருமே சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிட்லாம். வெந்துருச்சுன்னு செக் பண்ணுறது கூட பாருங்கள். தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் அதில் வெந்துருச்சான்னு இறுகுனதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது கையில். அதுதான் பக்குவம். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் கருப்பட்டி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் தான் நம்மளை எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்ய முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளோட லெவலில் நம்மளோட இன்க்ரீஸ் ஆகி போக முடியும். அதனால் நம்ம உடம்பு முக்கியமாக நல்லா பார்த்துக்குருவோம் எல்லாரும். இது நம்ம சேல்ஸுக்கு கொடுக்கறது பாருங்கள். நம்ம அந்த வெயிட்டு கூட கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. 1 கிராம் கூட இருக்கணுமே தவிர்த்து குறைச்சிருக்கக்கூடாது. நாங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டை கூட நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மள்ட்ட சிக்கன் பொடி அப்புறம் மேஜிக் மசாலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ளே நிறையா சொல்லியிருப்போம். அது களி மாவு, சத்து மாவு எல்லாமே இப்போ நம்ம சேல்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கோம். இப்போ சரௌண்டிங் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கேரளாவில்
நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிடுவோம். இதில் கொடுத்துருக்க விற்கக்கூடிய எல்லா பொடிகள்லையுமே எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் ரெசிபிஸ் செஞ்சு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன தொழிலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.